Hello friends, welcome to Tech Express. இந்த வீடியோல வர 19ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு அருமையான செமி ஆல் ரவுண்டர் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Realme P3 5Gங்கற ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஒயிட், சில்வர், கிரே, பிங்க்ங்கற நாலு கலர்ல வருது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15000 ல இருந்து 21000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஸ்லிம்மான செமி ஆல் ரவுண்டர் ஃபோன். அது இல்லாம இது வந்து சைனால லான்ச் ஆன Realme Neo 7X உடைய ரீபிராண்டட் வெர்ஷன் தான். இப்போ இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. சோ இங்க வந்து நமக்கு வந்து அப் டு 18 GB வரைக்கும் தான் வெர்ச்சுவல் RAM வந்து சொல்லிருக்காங்க. ஆனா அங்க சைனால ரெண்டு வேரியன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து 8 GB, இன்னொன்னு வந்து 12 GB. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங் வந்து ஸ்மூத்தா வந்து இருக்கும். நமக்கு என்ன ரிலீஸ் பண்றாங்கங்கிறது வர 19ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜும் பார்த்தோம் அப்படினா நமக்கு 256 GB தான் சொல்லிருக்காங்க. ஆனா சைனால மூணு வேரியன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 128 GB, 256 GB, 512 GB. இது எல்லாமே வந்து UFS 3.1 வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அது இல்லாம இந்த ஃபோன்ல கான்ஸ்லாட் கிடையாது. சோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் வந்து இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா ஒரு மாசான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS Realme UI 6.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல 6000 mAh வந்து மாசான ஒரு பேட்டரி லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டைட்டன் டைப் அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு இம்ப்ரூவ்ட் பேட்டரி சிஸ்டம் தான். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாம 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு டைம் வந்து நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 17 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா YouTube ப்ளேபேக் வந்து சப்போர்ட் இருக்கு. அது மாதிரி 16 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Instagramக்கான சப்போர்ட் இருக்கு. 8.6 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமிங்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ ஓவராலா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி ஆல் ரவுண்டர் ஃபோன் சொல்லிருக்கேன். ஏனா எல்லா லெவலுமே வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. கேமராவும் ப்ராசஸர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லெவல் வந்து கம்மியா கொடுத்திருக்காங்க. சோ அதனால தான் வந்து இத செமி ஆல் ரவுண்டர்னு சொல்லிருக்கேன். சோ இதோட சிப்செட் வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 6th Generation 4 இப்போ இந்த இயர்ல ரிலீஸ் பண்ண ஒரு லேட்டஸ்டான சிப்செட் தான். அது இல்லாம இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான், ஹை எண்ட் கிடையாது. 2.3 GHz தான் வந்து இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. சோ இது மூலமா ரெகுலரா இருக்க டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். பட் ரொம்ப லோட் அதிகமா கொடுத்தோம் அப்படினா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டே இருக்கு. கேமிங்கோட GPU வந்து Adreno வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கேமிங்க்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தோம்னா 90 FPS அல்ட்ரா ஸ்மூத் BGMI சப்போர்ட் இருக்கு. GT பூஸ்ட்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோனோட ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 6.67 வந்து லார்ஜ் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா ஃபுல் HD வந்து கொடுத்திருக்காங்க. AMOLED LED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. பீக் நிட்ஸ் வந்து 2000 வந்து கொடுத்திருக்காங்க. 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. 395 ppi பிக்சல் கொடுத்திருக்காங்க. AI ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. HDR இமேஜ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேல எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல கேமரா வந்து பாத்தீங்கன்னா பேக் கேமரா டூயல் செட்டப்ல இருக்கு. 50 MP மெயின் கேமரா, 2 MP பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தேர்ட் லென்ஸ் வந்து கொடுக்கல. சோ இந்த மெயின் கேமரா பார்த்தோம் அப்படினா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சப்போர்ட் இருக்கு. EAS கான சப்போர்ட் இருக்கு. OIS கான சப்போர்ட் இல்ல. LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா பேக் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா 16 MP கொடுத்திருக்காங்க. இதுல மேக்ஸिमम ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். 4K வந்து சப்போர்ட் இல்ல. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். சோ இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா சைனால காஸ்ட் எஃபெக்டிவ் மாடல்னு சொல்லிருக்காங்க. ஏனா அங்கேயே வந்து பிரைஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. சோ இப்போ இதனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா சைனால வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல 15000 குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 18000 இருந்தது. சோ 15000 ல இருந்து 21000 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இது வந்து வர 19ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சோ இப்போ பார்த்தோம் அப்படினா 8 GB 256 GB இவங்க 15000 வந்து சேல் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் 12 GB 512 GB பார்த்தோம் அப்படினா 18000 இருக்கு. சோ நமக்கு வந்து என்ன வேரியேஷன்ங்கிறது வர 19ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட். இந்த ஃபோனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 194 கிராம் வந்து இருக்கு. 7.97 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன். சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல மொத்தமே 2 ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான் டெடிகேட்டடா இருக்கு. மெமரிக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. அதே மாதிரி கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா USB வெர்ஷன் 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. இதான் फ्रेंड्स இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ்.
இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித் சவுண்ட் எஃபெக்ட் வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியர் வியூவில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இந்த கனெக்டிவிட்டிக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எம்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்எஃப்சிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 66, 68, 69ங்கிற 3 ரேட்டிங் வந்து சைனாவில் இருக்குது. நமக்கு வந்து 69 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுத்துக்குமே சப்போர்ட்டபுளாக இருக்கும். 2.5 மீட்டர்ஸ் வந்து டெப்த் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் கிரேட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கால் சம்மரி, ரெக்கார்டிங் சம்மரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஃபோனில் முதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க வந்து 3 லெவலில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைட்டான யூஸருக்கு 128 GB, கொஞ்சம் ஹெவியான யூஸருக்கு 256, இன்னும் அதிகமாக போனோம் அப்படின்னா 512 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ட்ராபேக் வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் கேமராவில் வந்து பேக் கேமராவில் 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 8K சப்போர்ட் வந்து இல்லை. இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மாடல். அதனால் இதுவும் வந்து பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. பட் ட்ராபேக் வியூவில் ஒரு 8K வந்து இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜான லெவல் தான். ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு செமி ஆல்ரவுண்டர் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 26,000 வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ஃபோன் வந்து வர 19ஆம் தேதி லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.